வில்லேஜ் பஸ்ஸில் தினமும் பயணிக்கும் நாதன் ஒருமுறை ஒரு வாடிக்கையாளர் தனது பணப்பையை தவறவிட்டதை கவனித்தான். அந்த பையில் இருந்த பணம் கணிசமானது. பஸ்ஸில் இருந்தவர்களில் யாரும் காணவில்லை, ஓட்டுநரிடமும் தெரிவிக்கவில்லை. நாதன் அந்த பணப்பையை எடுத்து அதில் இருந்த சின்ன அடையாளங்களைக் கொண்டு அதனை உரிய நபரிடம் சேர்த்தான். நாதன் கட்டுப்பாட்டை பற்றிய உணர்வுடன் பஸ்ஸில் இறங்கி அந்த பணப்பையை கைக்கொண்டு சரியான உரிமையாளர் யாரு என்பதை தேடித் தொடங்கினான். அப்போது ஒரு பெஞ்சஸில் உட்கார்ந்திருந்த முதியவர் தனது அடிப்படைகளை தேடி குழப்பத்திற்கு உள்ளாகினார். அவர் நாதனை கவனிக்கவில்லை. அந்த நபரின் பெயர் செல்வம். அவர் ஒரு சிறிய தொழில் அதிபர். பணப்பையை கொடுத்ததும் புன்னகைத்தார். நீ இப்படி ஒழுக்கத்தை கடைபிடிப்பது இப்போது இது அபூர்வம் என நாதனை பாராட்டினார். நாதன் சாதாரணமாகச் சொன்னார், ஒழுக்கம் என்கிறது கண்ணுக்கு தெரியாத நாணயம்தான். ஒரு நாள் அது நமக்கு திருப்பி வரும். செல்வம் நாதனின் வார்த்தைகளை நினைத்துக் கொண்டு தனது இளமையான தொழில் முனைவோரை பற்றிய கனவுகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அலுவலகத்தில் பல பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் இருக்கின்றன. அது அவரது சாதனைகளை வெளிப்படுத்துகின்றது. மாதங்கள் கடந்தன. நாதனின் மகள் வேலை தேடிக் கொண்டிருந்தாள். செல்வம் வேலை தரும் நிறுவனத்தின் தலைவராகவே இருந்தார். நேர்மையும் ஒழுக்கமும் கொண்ட நாதனை நினைவுபடுத்திய அவர் வேலை வாய்ப்பை தானாகவே வழங்கினார். வாழ்க்கையில் யதார்த்தமாக நாதன் சொன்ன வார்த்தைகள் பலிக்கத் தொடங்கின. ஒழுக்கம் என்பது உடனடி பலன் அல்ல, ஆனால் காலம் வரும்போது அது நம் பக்கமாக நின்று பேசும்.